ஏகாதசியையொட்டி சீர்காழியில் தாடாளன் பெருமாள் எனும் திரிவிக்ரம நாராயண பெருமாள் கோயிலில் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே தரிசனம் செய்யக்கூடிய மூலவர் பெருமாளின் வலதுகால் பாதத்தை காண நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானவேல், அங்கு திரிவிக்ரம நாராயண பெருமாள் கோயிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு பற்றிய விவரம் என்ன? மேலும் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே காண கிடைக்கும் பெருமாளினுடைய வலதுகால் தரிசனம் பற்றிய கூடுதல் சிறப்பம்சங்கள் என்ன? வணக்கம் கனகதாரா. நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி விழா பெருமாள் கோயில்களில் வெகு சிறப்பாக அதிகாலை முதலே நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தாடாளன் பெருமாள் என்னும் திருவிக்கிர நாராயண பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் 108 திவ்ய தரிசனங்களில் 28வது தலமாகும். இந்த கோயிலில் மூலவர் தாடாளன் பெருமாள் தனது இடது பாதத்தை ஆகாயத்தை நோக்கி தூக்கியவாறு ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு காட்சி தருகிறார். இந்நிலையில் ஆண்டுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி தினத்தில் மட்டுமே பெருமாளின் வலது பாதத்தை தரிசனம் செய்ய முடியும் என்பதால் இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தாடாளன் பெருமாளின் வலது திருவடியை அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். அதன்படி பெருமாளின் வலது திருவடி அருகே உள்ள தவிட்டு தாடாளன் எனும் 1 அடி உயரம் கொண்ட தவிட்டு தாடாளனையும் ஆண்டுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி தினத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பதால் பக்தர்கள் அதிகாலை முதலே தரிசனம் செய்து வருகின்றனர். கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த தரிசனத்தின் மூலம் பிறவி பிணி நீங்கும் என்பது கோயில் ஐதீக வரலாறாக உள்ளது. அதனால் பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் தரிசனம் செய்து வருகின்றனர். வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு இக்கோயிலில் பாலாஸ்தாபனம் நடைபெற்றுள்ளதால் சொர்க்கவாசல் சிறப்பு இல்லாமல் இருந்த நிலையிலும் உற்சவர் திருவிக்கிரமன் நாராயண பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் சாத்தும் முறை திரு ஆபரணங்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களின் தரிசனத்துக்காக மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனம் செய்து வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானவேல்.